மகாதானம் ஊராட்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் 62வது பிறந்தநாளை முன்னிட்டு கட்சி கொடியேற்றும் விழா நடைபெற்றது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் 62வது பிறந்தநாள் விழாவினை தமிழகம் முழுவதும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் கொண்டாடி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக நாகை மாவட்டம் மகாதானம் ஊராட்சியில் எழுச்சி தமிழரின் பிறந்தநாள் கொடியேற்றும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நாகை வடக்கு மாவட்ட செயலாளர் நாக அருட்செல்வன் தலைமையில் பட்டாசு வெடித்து கட்சி கொடியினை ஏற்றி வைத்தனர். இந்நிகழ்ச்சியில் 40க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் பல்வேறு கட்சிகளில் இருந்து விலகி விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் தங்களை இணைத்துக் கொண்டனர். இதில் மாவட்ட பொருளாளர் கதிர் நிலவன், மாவட்ட துணை செயலாளர் அரா பேரறிவாளர், மாவட்ட நிர்வாகிகள் முருகன், ராஜேந்திரகுமார், ஜெயஸ்ரீ மகேந்திரன் மற்றும் ஒன்றிய செயலாளர்கள் ராஜேஷ், பாவேந்தன், ரெகுராமன், புரட்சி வளவன் மற்றும் ஒன்றிய நகர கிளை நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். எல்லாம் மனிதர்களாக்கிய மகத்தான மக்கள் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களுடைய 62வது பிறந்த நாளில் நாகப்பட்டினம் வடக்கு மாவட்டம் நாகை தெற்கு ஒன்றியத்திற்கு உட்பட்ட மகாதானம் ஊராட்சியில் எழுச்சி தமிழர் பிறந்தநாள் விழாவை ஒருங்கிணைத்து கட்சி கொடியை சிறப்பாக ஏற்றியிருக்கிறோம். அதனையொட்டி இந்த கிராமத்தில் இருக்கிற மாற்றுக் கட்சியில் இருந்து விலகி 43 குடும்பங்களை சார்ந்த ஆண்கள், பெண்கள் உட்பட கட்சியில் புதிதாக இணைந்திருக்கிறார்கள். விடுதலை சிறுத்தைகள் கட்சி நாகை மாவட்டத்தில் மிகப்பெரிய வளர்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. இதற்கெல்லாம் அடிப்படை காரணம் நமது கொள்கையும் மக்களுக்காக போராடுகிற அந்த போராட்டமும் உரிமை சார்ந்த அந்த நிலையும் தான் இன்றைக்கு ஒவ்வொருவரும் விடுதலை சிறுத்தைகளை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். எழுச்சி தமிழனுடைய 62வது பிறந்த நாளில் வெகுவாக சிறப்பாக நாகை வடக்கு மாவட்டம் சார்பில் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அடுத்ததாக வருகின்ற செப்டம்பர் 15ஆம் தேதி நாகை வருவதாக தகவல் கிடைத்திருக்கிறது தலைவர். அன்றைக்கு ஆதிக்கவாதிகளாலும் அரசியல் காழ்ப்புணர்ச்சியாலும் பிடுங்கி எறியப்பட்ட அந்த காமேஸ்வரத்தில் 62 கொடிகம்பத்தை தலைவர் அவர்கள் ஏற்றுவார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. அதற்கான வேலை திட்டங்களை ஆரம்பித்திருக்கிறோம். எழுச்சி தமிழர்கள் பல்லாண்டு காலம் வாழ வேண்டும். இந்த மக்களுக்காக அவருடைய பங்களிப்பு எப்பொழுதும் இருக்க வேண்டும். அவருக்காக விடுதலை சிறுத்தைகள் என்றென்றும் போராடும் என்று கூறுகிறோம். நன்றி.